வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போனா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 37 வீடியோ. இதுக்கு முன்னாடி 36 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல குரூப் 4 டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்விலுமே 15 அல்லது 20 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கேட்டே தான் இருக்காங்க. நீங்க படிக்கிற மாதிரி சைட் பை சைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டே வாங்க. பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி எல்லாத்துக்குமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுட்டே தான் இருக்கும். இல்ல இதுல எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும், நான் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கொஸ்டின் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற வீடியோவும் நாங்க ரெடி பண்ணி போடுறோம். மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. இல்ல இப்பதான் நான் முதல் தடவை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க முதல்ல வீடியோ பாருங்க, ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு ஒரு 1 or 2 hours கழிச்சு கொஸ்டின்ஸ் தெரியாததை எழுதி வச்சு படிச்சுட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்க ரீகால் பண்ணிட்டே இருக்கீங்க, எந்த அளவுக்கு டெஸ்ட் போட்டுட்டே இருக்கீங்களோ அதே தான் எக்ஸாம்ல நம்ம மிஸ்டேக்ஸ்ல நிறைய தவிர்க்க முடியும். அதனால நீங்க தேர்வு மாதிரி போட்டு பார்த்துட்டே இருங்க. இப்போ மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வியை பார்த்தலாம். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஆப்ஷன் ஏ மூதுரை, ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி பழமொழி 400, ஆப்ஷன் டி நாலடியார். இதுல என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மூதுரை. மன்னருக்கு தன் தேசமல்ல சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. அடுத்து இரண்டாவது கேள்வி. திருக்குறளில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர், ஆப்ஷன் பி ஜி.யு. போப், ஆப்ஷன் சி தாயுமானவர், ஆப்ஷன் டி கால்டுவர். திருக்குறளில் லத்தீன் மொழியை மொழிபெயர்த்தவர் யாரு? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். அப்ப திருக்குறளை ஆங்கில மொழியில மொழிபெயர்த்தவர் யாரு, எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்றத தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இந்த கேள்வியை பார்த்திருக்கோம், அதனாலதான் நான் கேட்கிறேன். திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யாரு? வீரமாமுனிவர். அதே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மூன்றாவது. பெரியாரை பேணி தமர கொள்ளல், இதில் தமர் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ நூல், ஆப்ஷன் பி துணை, ஆப்ஷன் சி பேரு, ஆப்ஷன் டி அரிய. தமர் அப்படின்றதோட பொருள் கேட்டிருக்காங்க. இப்படித்தான் ஒரு வரி கொடுத்து அதோட பொருள் கேட்கலாம், சோ பார்த்து வச்சுக்கோங்க. தமர் அப்படின்றதோட பொருள் ஆப்ஷன் பி துணை. தமர் அப்படின்னா என்னன்னா துணை. அப்ப பெரியாரோட துணை கொள்ளாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் கிடைக்குது. அடுத்து நான்காவது கேள்வி. கிடைத்தற்குரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது ஆப்ஷன் ஏ செல்வம் பெறுதல், ஆப்ஷன் பி பெரியாரை துணை கொள்ளுதல், ஆப்ஷன் சி நட்பு கொள்ளுதல், ஆப்ஷன் டி நீடு வாழ்தல். கிடைத்தற்குரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பெரியாரை துணை கொள்ளல். ஆப்ஷன் பி பெரியாரை துணை கொள்ளல். அடுத்து ஐந்தாவது கேள்வி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம், ஆப்ஷன் பி தேசிய நூலகம் கல்கத்தா, ஆப்ஷன் சி கன்னிமாரா நூலகம், ஆப்ஷன் டி சரஸ்வதி நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். தமிழ் நூல்கள் அதிகம் இடம்பெற்ற நூலகம் எது அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் நூலகம் அதிகம் இடம்பெற்ற நூலகம் எதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்து ஆறாவது கேள்வி. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தியவர். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர். ஆப்ஷன் ஏ சீர்காழி ரா அரங்கநாதன், ஆப்ஷன் பி மு வரதராசன், ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் டி மறைமலை அடிகள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு? வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஏழாவது கேள்வி. சமரச சன்மார்க்க நெறிகளை வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள், ஆப்ஷன் பி விவேகானந்தர், ஆப்ஷன் சி ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆப்ஷன் டி குமரகுருபர். சமரச சன்மார்க்க நெறிகளை வைத்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள். சமரச சன்மார்க்க நெறிகளை வைத்தவர் யார்? ராமலிங்க அடிகள்.
அடுத்து 8வது கேள்வி, மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. இந்த பக்கம் ஆவாரம் அப்படின்னு பூ கொடுத்திருக்காங்க, வாழைப்பூ, வல்லாரை, முடக்கத்தான் இலை, இதெல்லாம் மூலிகை. இது எதெல்லாம் சரி பண்ணும் இந்த பக்கம், அதனால என்ன பயன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தலாம் 2, 4, 1, 3 அப்படின்றது சரியான விடை. 2, 4, 1, 3 அப்படின்றது சரியான விடை. ஆவாரம் பூ அப்படின்றது சர்க்கரை நோய். ஆவாரம் பூ என்ன பண்ணும்? சர்க்கரை நோய். வாழைப்பூ அப்படின்றது வயிற்றுப்புண். வாழைப்பூ அப்படின்றது வயிற்றுப்புண். வல்லாரை அப்படின்றது நினைவாற்றல். வல்லாரை அப்படின்றது நினைவாற்றல். முடக்கத்தான் இலை அப்படின்றது சர்க்கரை நோய். முடக்கத்தான் இலை மூட்டு வலி. முடக்கத்தான் இலை மூட்டு வலி. ஆவாரம் பூ அப்படின்றதுதான் சர்க்கரை நோய், வாழைப்பூ வயிற்றுப்புண், வல்லாரை நினைவாற்றல், முடக்கத்தான் இலை அப்படின்றது மூட்டு வலி. அதாவது இதுல இருந்து எப்பயுமே ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி, முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என பெயரிடப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என பெயரிடப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் அப்படின்ற பெயரிடப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரேபியர் வணிகம் செய்த இடம். ஆப்ஷன் பி கிரேக்கர்கள் வணிகம் செய்த இடம். ஆப்ஷன் சி ரோமர்கள் வணிகம் செய்த இடம். ஆப்ஷன் டி தமிழர் வணிகம் செய்த இடம் தான். அப்ப இதற்கு சரியான விடை பந்தர் அப்படின்றது எதை கொடுக்குது? அரேபியர் வணிகம் செய்த இடத்தை தான் பந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க? முசிறி துறைமுகப்பட்டினத்துல பந்தர் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா அரேபியர்கள் வணிகம் செய்த இடத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, மூவாலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூவாலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம். ஆப்ஷன் ஏ 1886 இருந்து 1968. ஆப்ஷன் பி 1883 டு 1962. ஆப்ஷன் சி 1870 இருந்து 1960. ஆப்ஷன் டி 1858 டு 1992. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1883 இருந்து 1962. மூவாலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம் 1883 இருந்து 1962. அடுத்து பொறுத்துக. தோவாளை, ஐயாலூர், ஈரோடு, நாகப்பட்டினம், இங்கெல்லாம் என்ன ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை 2143. இதற்கு சரியான விடை 2143. அப்போ தோவாளை அப்படின்றது என்னது? 2 பூச்சந்தை. வாழை வளைய பூவை தான் கெட்டுவோம். ஐயாலூர் அப்படின்றது ஆட்டுச்சந்தை. ஐயனார் கோயிலுக்கு ஆடுதான் வெட்டுவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோடு ஜவுளி சந்தை நம்மளுக்கு அதிகமா தெரியும். நாகப்பட்டினம் மீன் சந்தை. நாகப்பட்டினம் கடல் மீன் தான். அப்ப தோவாளை அப்படின்றது பூச்சந்தை, ஐயாலூர் அப்படின்றது ஆட்டுச்சந்தை, ஈரோடு அப்படின்றது ஜவுளி சந்தை, நாகப்பட்டினம் அப்படின்றது மீன் சந்தை. அடுத்து 12வது கேள்வி, சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று பாடியவர். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆப்ஷன் சி வண்ணதாசன். ஆப்ஷன் டி காளிதாசன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். அடுத்து 13வது கேள்வி, தமிழில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். ஆப்ஷன் ஏ பெரியார். ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். ஆப்ஷன் சி கால்டுவெல். ஆப்ஷன் டி ஜி.யு. போப். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களின் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். அடுத்து 14வது கேள்வி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புறநானூறு. ஆப்ஷன் பி புறப்பொருள் வெண்பாமாலை. ஆப்ஷன் சி மதுரை கலம்பகம். ஆப்ஷன் டி திருவாரூர் மும்மணி கோவை. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்ற நூல் எது? ஆப்ஷன் பி புறப்பொருள் வெண்பாமாலை. ஆப்ஷன் பி புறப்பொருள் வெண்பாமாலை. என்ன புறப்பொருள் வெண்பாமாலை என்ன சொல்லியிருக்காங்க? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 15வது கேள்வி, கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியற்பா என்னும் துறைமுகம் கட்டப்படும் பகுதி எது?
கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியற்பா என்னும் துறைமுகம் கட்டப்படும் பகுதி எது? ஆப்ஷன் ஏ மாம்பாக்கம், ஆப்ஷன் பி மயிலாப்பூர், ஆப்ஷன் சி மாமல்லபுரம், ஆப்ஷன் டி மாதாவரம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியற்பா என்னும் துறைமுகம் கட்டப்படும் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மயிலாப்பூர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மயிலாப்பூர். அடுத்து 16வது கேள்வி. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி சட்டமேதை அம்பேத்கர், ஆப்ஷன் சி காயித் மில்லத், ஆப்ஷன் டி ராம்ஜி சக்பால். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சட்டமேதை அம்பேத்கர். இதற்கு சரியான விடை சட்டமேதை அம்பேத்கர். அடுத்து 17வது கேள்வி. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர். ஆப்ஷன் ஏ காயித்தே மில்லத், ஆப்ஷன் பி தந்தை பெரியார், ஆப்ஷன் சி முத்துராமலிங்கர், ஆப்ஷன் டி காமராசர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யாரு? ஆப்ஷன் ஏ காயிதே மில்லத். அடுத்து 18வது கேள்வி. பொறுத்துக. இந்த பக்கம் அவங்களோட நாடுகள்லாம் இருக்கு. வீரமாமுனிவர், ஜி.யு. போப், கால்டுவெல், சீகன் பால்கு. இப்போ கரெக்டான விடையை பார்த்தலாம். 4312. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4312. வீரமாமுனிவர் என்ன? இத்தாலி. வீரமாமுனிவர் என்ன? இத்தாலி. ஜி.யு. போப் அயர்லாந்து. கால்டுவெல், ஜி.யு. போப் இங்கிலாந்து. ஜி.யு. போப் எங்க? இங்கிலாந்து. கால்டுவெல் தான் அயர்லாந்து. கால்டுவெல் அயர்லாந்து. சீகன் பால்கு ஜெர்மனி. சீகன் பாகு ஜெர்மனி. வீரமாமுனிவர் யாரு? இத்தாலி. ஜி.யு. போப் இங்கிலாந்து, கால்டுவெல் அயர்லாந்து, சீகன் பால்கு ஜெர்மனி. அடுத்து பார்த்து வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் நம்ம டாபிக்ல இருக்காங்க. அடுத்து 19வது கேள்வி. கொய்யாக்கனி என்னும் நூலை எழுதியவர் யார் என கண்டறிக. கொய்யாக்கனி என்னும் நூலை எழுதியவர் யார் என கண்டறிக. ஆப்ஷன் ஏ மு வரதராசனார், ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி வ.சு.ப. மாணிக்கம், ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். கொய்யாக்கனி அப்படின்னு நூல் எழுதினவர் யாரு? ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லுங்க. வேற நூல்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பெருஞ்சித்திரா வேற என்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 20வது கேள்வி. முதலில் 5ஆம் பிரத்தியாயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். உவேசா. மேற்கண்ட வரியில் வியாசம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கல்வி தொடக்கம், ஆப்ஷன் பி எழுத்து பயிற்சி, ஆப்ஷன் சி கல்வி பயிற்சி, ஆப்ஷன் டி மனப்பயிற்சி. இதற்கு வித்தியாபியாசம் அப்படின்றது என்ன அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் சி கல்வி பயிற்சி. ஆப்ஷன் சி கல்வி பயிற்சி. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. யார் சொன்னது? உவேசா சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல 2 கேள்விகளுக்கு. முதலில் 5ஆம் பிரத்தியாயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் போது தாய் தந்தை பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தவர் சொன்னது உவேசா. அந்த வித்தியாபியாசம் அப்படின்றது என்ன? கல்வி பயிற்சி. அடுத்து 21வது கேள்வி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர். ஆப்ஷன் ஏ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம், ஆப்ஷன் பி தாமோதரனார், ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர், ஆப்ஷன் டி பண்டிதமணி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர் யாரு? பரிதிமார் கலைஞர். அடுத்து 22வது கேள்வி. சரியான விடையை மொழியுடன் பொருத்துகன்னு கேட்டிருக்காங்க. எது சரியான விடையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் வட்டார மொழி, கிளை மொழி, பேச்சு மொழி, எழுத்து மொழின்னு கொடுத்திருக்காங்க. சரியான விடை பார்த்துருவோம். 4 3 1 2. ஆப்ஷன் டி 4 3 1 2. ஃபர்ஸ்ட் வட்டார மொழி என்னது? இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வட்டார மொழி. கிளை மொழி என்ன கொடுத்திருக்காங்க? நாளேடுகள் அப்படின்றது கிளை மொழி. எழுத்து மொழி அப்படின்றது கிளை மொழி அப்படின்றது கன்னடம் தெலுங்கு. எதோட கிளை மொழிகள் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
எழுத்து மொழி அப்படின்றது நாளேடுகள். எழுத்து எதுல 4 ஏடுகள்ல தான் எழுதுவோம். அடுத்து பேச்சு மொழி அப்படின்றது பேச்சுல உணர்ச்சி அதிகமா இருக்கும், உணர்ச்சி. அப்போ வட்டார மொழி அப்படின்றது இருக்குது. கிளை மொழி அப்படின்றது கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி அப்படின்றது நாளேடுகள். பேச்சு மொழி அப்படின்றது உணர்ச்சி மொழின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 23வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களின் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம் இதே வீடியோல. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். அடுத்து 24வது கேள்வி, மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பின் பற்றியும் குறுநூல். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல். இது தமிழை மட்டும் பார்க்காதீங்க, யூனிட் 8க்கும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்கல்ல. ஸோ அதனால தமிழ் ரிலேட்டடாக தான் வருது. அதனால எல்லா கேள்வியுமே பார்த்து வச்சுக்கோங்க. மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யசோதர காவியம், ஆப்ஷன் பி குண்டலகேசி, ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் டி நாககுமார காவியம். இதுக்கு சரியான ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து 25வது கேள்வி, பெருங்காப்பியமும் சிறுங்காப்பியமும் தொடர்பான இலக்கணம் கூறு. பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண கூறு. தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், நன்னூல், யாப்பெருங்கலம் கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் பற்றி தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எது? தண்டி அலங்காரம். அடுத்து 26வது கேள்வி, இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள இடம். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்த இடம், அமைந்த மாநிலம். ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்த மாநிலம் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். அடுத்து 29வது கேள்வி, 27வது கேள்வி, தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம். தமிழக அரசின் பரிசினை பெற்ற முடியரசனின் காவியம் அடிக்கடி கேட்ட கேள்வி, ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ஆப்ஷன் ஏ வீரகாவியம், ஆப்ஷன் பி காவியப்பாவை, ஆப்ஷன் சி பூங்கொடி, ஆப்ஷன் டி கொடிமுல்லை. வீரகாவியம், காவியப்பாவை, பூங்கொடி, கொடிமுல்லை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பூங்கொடி. தமிழக அரசின் பரிசை பெற்ற யாரோட நூல்? முடியரசனோட காவியம் எது? பூங்கொடி. அடுத்து 28வது கேள்வி, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ மருதகாசி, ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி, ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால், இந்த இடத்துல வெள்ளம் போட்டு வச்சுக்கோங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யான்னு கேட்கிறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன். அடுத்து 29வது கேள்வி, எது உண்மை தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அண்ணன் தம்பி, ஆப்ஷன் பி மதுரை சென்றா, ஆப்ஷன் சி தேரும் பாகனும், ஆப்ஷன் டி மலர்கை. இதில் எது உண்மை தொகைன்னு கேட்டிருக்காங்க. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ அண்ணன் தம்பி. சரியான விடை அண்ணன் தம்பி. 30வது கேள்வி, செல்வி செய்தால் என்பதன் பிறவினை என்னது? செல்வி செய்தால் அப்படின்ற தன்வினை, இதோட பிறவினை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செல்வி செய்வாள், ஆப்ஷன் பி செல்வி செய்வித்தாள், ஆப்ஷன் சி செல்வி செய்கிறாள், ஆப்ஷன் டி செல்வி செய்தாள். அப்படின்னு செல்வி செய்தாள் அப்படின்றது எது பிறவினை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி செல்வி செய்வித்தாள் அப்படின்றதா கரெக்டான விடை. செல்வி செய்தாள் அப்படின்றதோட பிறவினை என்னது? செல்வி செய்வித்தாள் அப்படின்றதான். இதுல மொத்தம் 30 கேள்விகள் இருக்கும். 30 கேள்விகள் பார்த்தோம். இந்த 30 கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.